ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான்வெஜ்ஜுக்கு சப்ஸ்டியூட்டாக வாழைக்காயை வச்சு ஒரு எம்மியான வெஜ் கோலா உருண்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஈவினிங்கில் ஒரு டீ டைம் ஸ்நாக்குக்கு பக்காவாக இருக்கும். வாங்க லெட் சமையல் டுகெதர். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டு, இது கூடவே நான் 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்க்க போறோன்றதுனால நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி சோம்போட வாசம் நல்லா வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம கையில கொஞ்சமா ஆயில் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை இந்த மாதிரி பால்ஸா உருட்டி ஹாட்டா இருக்க ஆயில்ல போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா அம்பிடுதான். வெளியே சும்மா கிரன்ச்சியா, உள்ள அந்த எம்மியான மசாலாவோட பிளெண்ட் ஆகி செம்ம சூப்பரா இருக்குங்க. இது கூடவே கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.